ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள நம்ம தியானிக்கிறோம். முக்கியமா குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல ஒரு தூதன் மனோவாவின் மனைவிய சந்திப்பார். என்ன காலம், எப்போ மோசமான சூழல்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு காலம். ஆண்டவர் திரும்பவும் அவங்கள பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்த ஒரு தருணம். தான் வம்சத்துல இருக்கிற ஒரு மனுஷிய தேடி ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு, நீ சீக்கிரத்துல கர்ப்பம் தரிக்க போற. அவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா உங்களுக்குள்ள? இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க சூழல் எப்படி இருந்தாலும் சரி, உங்க குடும்ப நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, உங்க சரீரத்தின் பலவீனம் எப்படி இருந்தாலும் சரி, சரியான நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரியான நேரத்துல ஒரு தூதன் மனோவாவின் மனைவியை போய் தேடி சொன்னது போல ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு வார்த்தை சீக்கிரத்துல உங்களை தேடி வரும். ஒருவேளை இப்ப நீங்க கேட்கிற இந்த வார்த்தையா கூட இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிலைமையை ஆண்டவர் மாத்துவாருங்க. நிலைமை ஆண்டவர் மாத்துவார். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. நீண்ட காலமா நீங்க காத்து இருக்கிறீங்கன்னா அவங்கள நம்பிக்கை இழந்த தருணம் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வீரனை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் சரியான மகனை கொடுப்பார். சரியான பிள்ளைய கர்த்தர் கொடுப்பார். உங்க நிலைமையை மாற்றி உங்களை உயர்த்துவார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆண்டவருக்குள்ள நீடித்தவர்களா நீங்க நிற்கும் போது உங்களை தேடி நல்ல செய்தி வரும். உங்க சரீரத்துல மாற்றத்தை பார்ப்பீங்க. அதாவது மருத்துவத்தை தாண்டி ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. நம்புறீங்களா? கொஞ்சம் அப்படியே கண்ண மூடி, ஆண்டவரே, மனோவாவின் மனைவியை சந்தித்த ஆண்டவரே, அந்த தூதன் எங்களை சந்திக்கும்படி அனுப்புவீராக. ஒரு நல்ல காரியம் எங்க வாழ்க்கையில நடப்பதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்க நிலைமையை மாத்தி, எங்க சூழலை மாத்தி, ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியை சுமக்கவும் சாட்சியாய் வளர்க்கவும் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியே உங்க பார்த்து பிடிக்கிறோம்ப்பா. எவ்வளோ நாள் வெறுமையோடு இருந்தாலும் ஒரு நாள் எங்களை நிரப்புகிறவர் உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு இந்த மாலை வேளையில நாங்கள் இதை தியானித்து கொண்டே உங்கள் சமூகத்தில் காத்திருப்போம். டேடி, உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏன் இந்த விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணுறேன்னா, உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் நினச்சிட்டு கஷ்டப்படாதீங்க. கர்த்தரே அடிமைத்தனத்துக்கும் போராட்டமான சூழலுக்கு ஒப்பு கொடுத்தா கூட உங்கள் கர்ப்பத்தை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். உங்கள் நிலைமையை மாற்ற போதுமானவராக இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம், உங்களுக்கு சரியானது நடக்கும். அதை நம்புங்க. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார்.